நம்ம நாடு எங்க போயிட்டு இருக்குன்னே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஒரு சாமி கும்பிடலாம் நிம்மதியா அப்படின்னு தான் கோயிலுக்கு போறோம் நம்ப. அங்கேயும் போற இடத்துல ஒரு ரூ. 4000 குடுத்து நம்ம அமைச்சர்கிட்டயே வாங்கியிருக்காங்கன்னா, அந்த குருக்கள்லாம் வந்து எவ்ளோ பெரிய ஆளா இருப்பாங்க. இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆனா, இந்த மாதிரி ஒரு அமைச்சர் வந்து அவரோட ஐடென்டிட்டிய மறைச்சுட்டு, கியூல போய் நின்னு, ஒரு 1 மணி நேரம் நின்னு, அதுக்கு ரூ. 4000 குடுத்து சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுல ஒரு தப்பு வந்து உங்களுக்கு அவரு கண்டுபிடிச்சு, இந்த மாரி மக்களுக்கு இவ்ளோ கஷ்டம் இருக்குன்னு சொன்னா, அதுக்கு திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து, கோவிலையும் அசிங்கப்படுத்துன மாரி பேசிட்டு இருக்காங்க. சார் அப்ப உங்க ஆட்சியில நடக்கும்போது இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு சாமானியன் போய் கோவில்ல கும்பிடணும், ஒரு சாமிய கும்பிடணும் அப்டின்னா, உங்களுக்கு என்ன ஒரு 1/2 நாள், 1 நாள், 2 நாள் நின்னு தான் வந்து சாமி கும்பிட்டு வரணுமா? சாமிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் தானே! திருச்செந்தூர் கோவில் மட்டும் கிடையாதுங்க. ஸ்ரீரங்கம், திருவண்ணாமலை, நெறைய இந்த மாரி அடுக்கிட்டே போலாம். சார் நீங்கலாம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்பிள். உங்க மேல அவ்ளோ ஒரு தனி மரியாதைய நாங்க எல்லாருமே வச்சிருக்கோம். கட்சி இன்னைக்கு நல்லது பண்ணல, அதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு இந்த மாரி ஒரு அமைச்சர் போய் இந்த மாரி ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு நேர்ல வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட ஐடென்டிட்டிய மறைச்சுட்டு இந்த மாரி பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? கோயிலே ஒரு மாரி பேசிட்டு இருக்கீங்க. சார் கோயில் அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்க சார். அத சுத்தம் பண்றதுக்குலாம் அந்த அசிங்கத்த வந்து நாங்க வந்து கையில எடுத்து தான் பண்ணி ஆகணும். வேற வழி கிடையாது. இன்னைக்கு யார் அத வந்து சுத்தம் பண்ண முடியும் சொல்லுங்க? ஒரு இடத்துல ஒரு சாமி கும்பிட போனா ஒரு ஆளுக்கு ரூ. 4000 கேட்பாங்களா? ஏன் இதுக்கான ப்ராப்பர் சிஸ்டம்ஸ் நீங்க இதுவரைக்கும் உருவாக்கல கோவில்ல? மத்த கோவில்லாம் போய் பாருங்க. நார்த்ல சரி, ஏன் நம்ம திருப்பதி கோவில் எடுத்துக்கோங்க. டிக்கெட்ஸ் எல்லாருக்குமே கிடைக்குதா ஆன்லைன்ல போட்டா? ஏன் அப்போ ஒரு திருச்செந்தூர்லயோ, ஒரு திருவண்ணாமலையிலயோ இந்த மாரி ஒரு சிஸ்டம் வந்து நீங்க கிரியேட் பண்ணல? ஏன் அதுல உங்களுக்கு தனியா காசு ஏதாவது வந்துச்சா உங்களுக்கு? தெளிவுபடுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும்.